குபேரன் டிவி என்ற காணொளியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் 25/8/2025 31/8/2025 வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் 2ஆம் இடமான தனம் என்கிற மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குரு தன்னுடைய பார்வையாலே துலாம் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். தன் பார்வையாலே தனுசு ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். தன் பார்வையாலே கும்பராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இப்படி 6, 8, 10 என்ற இடத்தை பார்ப்பதனாலே பண வரவுக்கு பெருநியலாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில் முறையிலே கொடுத்த பணம் திரும்பி வருவதிலே பங்காற்றக்கூடிய நல்ல பங்கு குருவின் பங்காக அமைகிறது. சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்திலிருந்து மூமெண்ட் கொடுக்கிறார். அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் போவார். இப்படி அவருடைய டிராவல் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறதும், சில பல காரணங்களினாலே உங்களுக்கு அஷ்டமத்தில் வரும்போது உடைய விஷயங்களான கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மறதிகளும் கால விரயங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். தொழிலிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே விருத்தி கொடுப்பதாக அமைவதனாலும், சனி பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பதனாலும், லாப நோக்கிலே இருக்கக்கூடிய வேகங்களை எல்லாம் 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பதனாலும் நீங்கள் அழகாக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வேலைகள் நல்லபடியாக நடக்கும். வீடு மனை வாகன யோகங்கள் கூடி வரும். செல்வம் வளங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதனாலே நல்ல ஒரு சுபிட்சமான நிலவரங்கள் இந்த வாரத்தில் உங்களை தொடர்ந்து வரும் அப்படிங்கிற செய்தி உங்களை நல்லதாக வைத்துக்கொள்ளும். 31ஆம் தேதி வரைக்கும் புதன் இங்கே தான் இருக்க போகிறார் கடகராசிக்குள்ளார. தன் பார்வையாலே 9ஆம் இடமான மகர ராசியை பார்க்க போகிறார். அதனால் குலதெய்வத்தை வழிபாடு, கோவில் வழிபாடு, பக்தி ஸ்ரத்தையான வழிபாடுகள் இதெல்லாம் மனதிலே நல்ல ஒரு சாந்தத்தை கொடுக்கும். அதனால் தைரியமாக அதெல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து காரியங்கள் செய்வது நல்லது. அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். உத்திர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு சந்திர பகவானுடைய பிரயாணங்கள் வரும்போது காலகட்டங்களில் திங்கள் புதன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான நாட்களாக இருக்குது. அதிலும் செவ்வாய் ஜெயந்தி திங்கள்கிழமை 25ஆம் தேதி இருக்கிறதுனால அன்றைய தினம் அவசியம் முருகனுக்கு அரளிப்பூ மாலையை சார்த்தி அவரை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே கனவு இல்லம் நனவாக மாறும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்த நட்சத்திரத்திலே விநாயகருக்கு 27ஆம் தேதி ஆகஸ்ட் அன்று பிள்ளையார் பிறந்த நாள், விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் சார்த்தி விநாயகப் பெருமானை வழிபடும்போது அவரின் அருளாலே தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். முக்கியமாக திருமண காரியங்கள், கல்வி, செல்வ வளங்கள் போன்றவற்றிலே இருந்த தடைகள் நீங்கும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் உங்கள் கடன் குறைவதற்கும் ஒரு நல்ல அருமருந்து இந்த சதுர்த்தி. உங்கள் கடனில் ஒரு பங்கானு நீங்கள் திருப்பி கொடுப்பீர்களானால் மலை போல் இருந்த கடன் பனி போல் நீங்கிவிடும் என்பதிலே மாற்றம் கருத்து இல்லை. 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க
வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.